உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பலன்கள் மே மாத பலன்கள். மீன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு கடைசி ராசி 12ஆம் இடமான விரய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் எந்த விதத்திலையுமே குறைச்சலானவர்கள் கிடையாது. இவர்களை மாதிரியாக ஒரு முற்போக்கு சிந்தனை அப்படின்னு ஒரு புரட்சியே எல்லாத்துலயும் செயல்படுவாங்க. ஒரு வீட்டுல மீனராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு விரைவான ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்கள், ஒரு லைஃபையே பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் தான். யாருமே செய்ய முடியாத சில வேலைகள் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு செய்யக்கூடிய ஒரு நபர்களும் இந்த மீனராசி என்பர்கள். அதுல என்ன வாங்கினாலும் அதை திரும்ப திரும்ப செஞ்சு அதுல நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு பிரயாசப்பட்டு செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் ரிலீவ் ஆகுறாரு. மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல், மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகள். ஏன்னா சந்திரன் சனி ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திரன் செவ்வாய் அப்படின்றது நிறைய ஆசையை காட்டி நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிருக்கோம் இந்த மீனராசி என்பது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த ஒரு இன்புட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஸ்லோ டவுனா இருக்கும். அது ஏன்? அது யார் செய்யறா? சனி பகவான். ஸ்லோ அப்படின்னாலே சனி தான். அதனால எல்லா இடத்துலயும் ஒரு நிதானமான ஒரு அமைப்பை பெறுபவர்கள் இந்த மீனராசி என்பர்கள். இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அந்த செவ்வாயினுடைய நகர்வும் அடுத்து 2ஆம் இடத்துல இருந்த அந்த உச்சம் பெற்ற சூரியனுடைய நகர்வும் சில மாற்றங்களை கொடுக்கும். இதுவரைக்கும் ஸ்லோவாக இருந்த சில விஷயங்கள் எல்லாமே துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம், ரொம்ப விரைவாக நடக்கும். எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதியோடு சுக்கிரன் சேர்றதுனால இந்த மீனராசி என்பவர்களுக்கு வீட்டுல சொந்தமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப அதிகப்படியாக நாட்டம் இருக்கும். அதே இடத்துல உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அந்த சுக்கிரன் அப்படின்றதுனால அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சொத்துக்களை வாங்கும் போது நிதானமாக வாங்கணும். நல்ல டாக்குமெண்டேஷன் இருக்காம பார்க்கணும். அதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய சொத்துக்களை வாங்காதீங்க. எந்த சொத்துக்கள் வாங்கும் போதும் முதல்ல ஈஸி போட்டு பாருங்க. அதாவது அந்த வில்லங்கம் சான்றிதழை வாங்கினதுக்கு அப்புறம் அதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு செய்யுங்க. ஏன்னா இந்த மாதத்துல வாங்கக்கூடிய ஒரு சொத்துக்கள் எல்லாமே வில்லங்க சொத்துக்களாக தான் இருக்கும். அந்த வில்லங்க சொத்துக்கள்னால வாழ்க்கையில பெருமளவு பாதிக்கப்பட்டுருவீங்க. இதெல்லாம் தான் இந்த சனி பகவான் ஜென்ம சனி அப்படின்றது ரொம்ப ஸ்லோ பாய்சனா உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எந்த விஷயத்துல நீங்க தப்பு செய்றீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப நீங்க எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா மீனராசி என்பவர்களை பொறுத்த மட்டுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில தான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு தெளிவான மனப்பான்மை அப்படின்றது இருக்கும். ஆனா எந்த இடத்துல தப்பு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது பிரச்சனையாக உருவாகும் போதுதான் ஐயோ நம்ம இதுல மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அதனால அந்த அளவுக்கு நீங்க அதை வளர விடாம ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப கவனமாக ஒரு பிரிகாஷனோட இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு நிறைய சவால்களில் இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி இருக்கிற வரைக்கும் இவர்களுக்கு எல்லா இடத்துலயுமே சவால்கள் நிறைந்த ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். அதனால இந்த மே மாதம் மற்ற கிரகங்களின் சாதகமான ஒரு பயிற்சிகள்னால அந்த சவால்களையும் சாதித்து வெல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மீனராசி என்பவர்கள் இருக்க போறாங்க. அடுத்து உங்களுடைய கலத்திராதிபதி 4ஆம் இடத்திற்கு வரப்போறார். அதுக்கடுத்து 3ஆம் இடத்துலயும் சஞ்சாரம் செய்ய போறார். அதனால வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வரன்களை பாக்குறது நல்லது. வெளிநாட்டுல செட்டில் ஆகிறதுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்யறது நல்லது. இந்த மீனராசி என்பர்கள் அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். என்னுடைய குடும்பம், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள் இவர்கள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த அமைப்பு முழுமையாக இருக்கு. பெற்றோர்களை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால
இந்த விஷயங்களை நீங்க முடிவெடுக்கும் போது தயங்க கூடாது. தயங்குனீங்க அப்படின்னா அதனால பாதிப்புகள் வரும். வாய்ப்புகள் கை நழுவி போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள். இப்போ ஏதோ ஒரு வாய்ப்புகள் வருது, நீங்க இந்த இடத்துல யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள் கை நழுவி போய் அந்த ஜென்ம சனியினுடைய தாக்கம் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால மீனராசி என்பவர்கள் வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். அடுத்து தொழில் ரீதியாக எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள்லாம் வரும். எக்ஸ்போர்ட்ல நிறைய கவனம் செலுத்துறாங்க இந்த மீனராசி என்பவர்கள். ஒரு ப்ராடக்ட நல்ல நம்ம வெளிநாட்டுக்கு விற்கணும், நம்மளுடைய ப்ராடக்ட் வெளியிடத்திற்கும் போகணுன்ற ஒரு கவனம் அதிகமாக இருக்கும். அதனால அந்த எக்ஸ்போர்ட் சார்ந்த சில தொழில்களை எடுத்து நடத்துவாங்க. கமிஷன் சார்ந்த தொழிலும் நிறைய இருக்கும். அந்த கமிஷன் சார்ந்த தொழில வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. கவனம் இல்லாமல் கொஞ்சம் அந்த முடிவுகளை தள்ளி வைக்கும் போது, ஒத்தி வைக்கும் போது அந்த முடிவுகள்ல சில பாதிப்புகள் கண்டிப்பாக வருவதற்குண்டான ஒரு நேரம். இதற்கு நீங்க முக்கியமாக நிவர்த்தி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி தெய்வ வழிபாடு. மேடம் ஜென்ம சனி இருக்கு, நான் டெய்லி சனிக்கிழமை போய் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடுறேன், திருநள்ளாருக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் தப்பான வேலை. எப்போதுமே ஜென்ம சனி இருக்கும்போது நீங்க டைரக்டா சனி பகவானை பிரார்த்தனை பண்றது அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்காது. அதாவது ஒருத்தர் பாதிப்பு கொடுக்குறாரு அப்படின்ற போது அவருக்கே டைரக்டா நம்ம போய் சில விஷயங்களை பரிகாரமாக பண்ணும்போது அந்த பாதிப்புகளை தடுக்கக்கூடிய பவர் அவருக்கு கிடையவே கிடையாது. அவருக்கு என்ன ஜென்ம சனி உங்களே சனி பிடிக்கணும். இப்போ ஒரு வரலாறு கதைகள்லாம் இருக்கு. எனக்கு சிவனுக்கு கூட நான் சனி பகவானுடைய வேலை வருது, அப்போ நான் எங்கேயாவது அவருடைய உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல நான் பிடிக்கணும் அப்படின்னு போய் பெருமாள் கிட்ட வேண்டும் போது அந்த பெருமாளாகப்பட்டவர் நீங்க அவருடைய பாதத்துல இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த தெய்வத்திற்கே ஒரு அமைப்பு இருக்கும்போது நம்மெல்லாம் சாதாரண ஒரு அற்ப பிறவி, அந்த அற்ப பிறவிக்கு இருக்கக்கூடிய நம்ம மனிதர்களாகப்பட்டவர் அந்த பாதிப்புகள் எல்லாம் தாங்கக்கூடிய அளவிற்கு நம்மளுக்கு சக்தி கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஜென்ம சனி உடையவங்க, ஏழரை சனி உடையவர்கள் டைரக்டா சனி பகவான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணாதீங்க. அது த்ரூ வேற ஒரு தெய்வத்தினுடைய மூலமாக தான் அதனுடைய பிரார்த்தனைகள் செல்லுபடியாகும். அது உங்களுடைய ஜாதகப்படி. நீங்க பெருமாளை வேண்டுனா உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறையும். நீங்க உக்ர தெய்வங்களை வேண்டுனா உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறையும். அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாதிப்பு அப்படின்றது கண்டிப்பாக குறையும். அதை விட்டுட்டு நான் மாசத்துக்கு ஒரு வாட்டி திருநள்ளாறு போறேன், வாரம் சனி பகவான் கிட்ட போய் நான் எள்ளு தெய்வம், உங்ககிட்ட அவர் ஏதாவது கேட்டாரா? எள்ளு தீபம் எனக்கு போடு, நீங்க போடு, நான் உனக்கு ஏழரை சனி இல்லாம ஆக்கிடுறேன். நீங்க என்ன தீபம் எள்ளு தீபம் போட்டீங்கன்னா கூட சனி பகவானுக்கு போய் போடாதீங்க. போட்டீங்கன்னா அதனால பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். காக்காவுக்கு ஏதாவது சின்னதா ஏதாவது உணவு வைக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யறது. நிறைய தானங்கள் இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்தை குறைக்கும். அதனால அதையெல்லாம் செய்யுங்க. நிறைய வளர்ச்சிகளை இந்த மீன ராசி என்பவர்கள் பெறலாம். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரியவரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். மீனராசிக்காரர் பாத்தீங்கன்னா ஜென்மசனியின் தாக்கத்துல இருக்க போறாங்க. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஜூன் மாசம் தான் பயிற்சி ஆகிறார். ஸோ மேல எந்த மாற்றமும் இல்லை. 12ல் ராகு, 6ல் கேது. அதே சமயத்துல ராஜ யோகாதிபதி என்று சொல்லப்படுகிற இந்த செவ்வாய் ராசிக்குள்ளேயே சனியோட இருக்கிறங்கிறது நம்ம பார்க்கணும். அஸ்தம சனி தாக்கத்துல அந்த செவ்வாய் வேற சேர்ந்து பயங்கர ஒரு தாக்கம். ஏப்ரல் மாதம் முழுக்க மே 2 வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சலும் கொஞ்சம் அலைச்சல்களும் கொடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மே 2nd வீக்லேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு விடுவு காலம் வருகிறது. செவ்வாய் சனியோட விலகுது. ஸோ அது நல்ல விஷயம். அதே சமயத்தில் சூரியனுங்கிற விஷயம் 6ஆம் வீட்டு அதிபதி 2ல் உச்சம் பெற்று அதுக்கப்புறம் 3க்கு போகிறது நல்ல விஷயம். ஸோ என்ன காமிக்குதுன்னா மே மாதம் 2வது வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் வருது. அதே மாதிரி சுக்கிரனும் 3ஆம் இடத்துல
இருந்து அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயம். புதனும் பார்த்தீங்கன்னா நட்பு வீடு ஆகிய சுக்கிரன் வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் மனம் சஞ்சலமாகவும் மனம் டல்லாகவும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத அமைப்பாகவும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் உள்ளவாகவும் அது மாதிரி அமைப்பு தான் போகும். அலைச்சல்கள் ரொம்ப நிறையா இருக்கும், தேவையற்ற அலைச்சல்களாகவும் இருப்போம். அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் போய் கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 2-3 வாரம் கழித்து வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு விடிவு காலத்தை கொடுக்குது. ஜென்மசனி விஷயங்கள் முடியக்கூடிய அமைப்புகளை காட்டுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜென்மசனி ஆகிய சனியவே பார்க்கறதுனால ஒன்றுமே அதோட தாக்கங்கள் குறையும். ஸோ அதுக்கு வேணுங்கிற சில அடிப்படையான ஃபவுண்டேஷனான சில நல்ல விஷயங்கள் உங்கள் தொழிலையாக இருக்கட்டும், உங்கள் வேலையிலையாக இருக்கட்டும், உங்கள் உறவுகளையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மே 2வது வாரத்திலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி வரக்கூடிய நல்ல அமைப்பை வாழ்க்கை சம்பவங்களாக அடிப்படைகளாக அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் சனியோட விலகிறதும், சுக்கிரனோட வீட்டில் புதன் வருவதும், சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் இது மாதிரி நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மீனராசிக்காரர்கள் இருக்கு. ஸோ இதுவரை மன உளைச்சலும் அலைச்சல்களும் மன விரக்திகளும் தேவையற்ற மனசோர்வுகளும் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு விடிவு காலம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக மே மாதம் குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் பார்க்கலாம். இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன மாதிரி தசாபுக்திகள் போகுது வச்சு பார்க்கலாம். இதே மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, படிப்பில் கெட்டிக்காரத்தனம் உண்டு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் எது மாதிரி புதன் இருக்குது, உங்களுடைய தசாபுக்திகள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அதே மாதிரி அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, அந்த தசநாதன் புக்திநாதன் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் எப்படி இருக்கிறார், ஸ்தானபலம் என்ன, திக்பலம் என்ன, திருப்பலம் என்ன, யார் யாரை பார்க்குறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க, லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறார், எந்த ஆதிபத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறதெல்லாம் தீர நம்ம ஆராய்ந்து அதுக்கு பிரகாரம் நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகம் ஒரு டிகிரி அடிப்படையில் இருந்து ஒரு டிகிரிலையும் ஒரு கிரகம் இருக்க நீங்கள் பிறக்கும் பொழுது எது மாதிரியான ஒரு கர்ம வினை உங்களுக்கு கொடுக்குது, எந்த தாக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, எது மாதிரி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிறவி எடுத்துக்கொண்டீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம் தான் இந்திய வேத ஜோதிடங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா இது ஒரு ஃபார்ச்சூன் டெல்லிங்காக இந்நேரத்தில் இது நடக்குங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சாதாரண சாஸ்திரம் இல்லாமல் நம்மளுடைய பிறவி பயன் என்ன, நம்மளுடைய கர்ம பலன் என்ன, எது மாதிரி விஷயத்துக்காக நம்ம பிறந்தோம், நம்மளுடைய காலகட்டங்கள் எது மாதிரி காமிக்குது, எந்த திசையில எது நடக்கும், எப்போ நம்ம லைஃப்ல செட்டில் ஆகும், எப்போ எது வரைக்கும் நம்ம சேஸ் பண்ணணும், எந்த நேரத்திலும் கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய அமைப்பு, எந்த நேரத்தில் அதிகமான உழைப்புகள் தேவைப்படுகிறது, எந்த நேரத்தில் இடம் மாற்றங்கள் உண்டு, எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டு, கல்யாண விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், வெளிநாடு விஷயங்கள் எல்லாமே நம்ம ஜாதகத்துல என்ன காட்டுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி தான் போச்சா, நம்ம ஜாதகம் சிங்க் ஆகுதா நம்ம லைஃபோட, ப்ரெசன்ட் எப்படி, ஃபியூச்சர் எப்படி, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்து கொண்டு இருக்கிறது, எந்த மாதிரி சாய்ஸ் நமக்கு வேண்டாம், எந்த கிரகம் யோகமா இருக்கு, எந்த கிரகம் அவயோகமா இருக்கு, 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு திசையெல்லாம் நடக்குதா, விரக்திகளையும் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, உடல் உபாதைகள்ல கேர்ஃபுல்லா இருக்கணுமா, உறவுகள் எப்படி, நமக்கு திருமணம் எப்படி, கலப்பு திருமணமா, காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, எப்படி நமக்கு பிராப்தங்கள் காட்டுது, சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் ஹெல்த் விஷயங்கள் எப்படி இருக்கு, அவங்க ரிட்டையர்மெண்ட் எப்போ வருது மாதிரி இருக்கு, எப்போ அவங்க வேலையிலேருந்து கொஞ்சம் ஓய்வு பெறுவாங்க, தொழிலில் எப்போ செட்டில் ஆவாங்க, அது மாதிரி எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வயதினருக்கும் தேவையான வாழ்க்கை குறிப்புகள், வாழ்க்கைக்கு வேணுங்கிற அந்தந்த அடிப்படையான அந்தந்த ஏஜில் வரக்கூடிய கேள்விகள், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி எல்லாமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு கிரகமும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, என்ன தசை நடக்குது, புக்தி நடக்குது, அந்தரம் நடக்குது, சூக்ஷமம் நடக்குதுங்கிற வாரக்கணக்கில் நாம் பலன்களை எடுத்து எது மாதிரி லக்னத்துக்கு எது மாதிரி விஷயத்தை கொடுக்கும். உங்கள் லக்னாதிபதி வைத்து தான் எல்லாம் சொல்ல முடியும். லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கா, லக்னம் எதை குறிக்குது, நீங்கள் எதை தேடி போய் கொண்டிருக்கிறீர்கள், ஃபினான்ஷியல் க்ளோரி தேடுறீங்களா, மன அமைதியை தேடுறீங்களா, உறவுகளை ஒரு ஹார்மோனியஸ்னஸ் அன்னோனியத்தை தேடுறீங்களா, குழந்தைகள் நல்லா வரணும்னு தேடுறீங்களா,
அல்லது சிற்றின்பத்துக்கு தேடுறீங்களா, பேரின்பத்துக்கு தேடுறீங்களா, ஆன்மீக தேடுதல் உண்டா, எது மாதிரி விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கை பயணம் போய் கொண்டிருக்கிறதுங்கிறதா நம்மளுடைய ஜாதகத்துல புதைந்து கிடக்கக்கூடிய விஷயமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையாக பார்த்து அது மூலமாக எது மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய தோஷம் என்ன, நாம வாங்கி வந்த வரன் என்ன, எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது, அந்த கிரகத்தின் வேலை தொழில் படிப்பைக்கு நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கையை எளிதில் அமைச்சு கொள்ளலாம், எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கலாம், எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதை நம்ம துல்லியமாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய ஜாதகத்து மூலமாக பார்த்து அதையே இப்ப நம்ம சொன்ன கோச்சாரத்துல வரக்கூடிய இந்த குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாத பயிற்சி நம்ம எப்படி பொது பலனா பார்த்தோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியல் என்ன, நம்மளுடைய கோல்ஸ் என்ன, எந்த நேரத்தில் எப்படி செய்யலாம், எப்படி ஒருத்தருக்கு கூகுள் மேப் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்வதற்கு, தெரியாத இடத்தை போய் சேர்வதற்கு அது உதவிகரமாக இருக்குது ஒழிய அது நாம தான் போய் டிராவல் பண்ணணும். கூகுள் மேப் உங்களை தூக்கிட்டு போய் விடாது. அதே போல இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன், என்ன மாதிரி ஒரு ட்ரெஜெக்டரி, என்ன மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள உங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது, எதை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம், எப்போ நேரத்தில் எதை செய்தால் நமக்கு எளிதில் நம்மளுடைய குறிக்கோள்கள் அடைய முடியும், நம்மளுடைய தேவையற்ற விஷயங்களை நம்ம தவிர்த்தாவே பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய விஷயத்த நல்லா செய்யலாம். நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ராக்டடாக போயிடுறோம். படிக்கிற விஷயத்துல இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், பண்ணிய 1 வருஷம் 2 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு உகந்தது இல்லை, நமக்கு அது சரி வரல அப்படின்னு நினைக்கிறோம். அது முதலே நமக்கு தெரிஞ்சு வருமுன் காப்போம் அப்படிங்கிற விஷயத்துல சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளோட கர்ம வினைகளை கிரகத்தின் சஞ்சாரங்கள் மூலமாகவும் கோச்சார பலன்கள் மூலமாகவும் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற முறையிலையும் பார்த்து அது உங்களுடைய துல்லியமான தசாபுக்தியில் வச்சு சிங்க் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். மீன ராசி, மீன லக்னம். நிறைய பேர் ஜென்ம சனியெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த ஜூன் 2 குரு பயிற்சி உங்கள் மேலே தான் வராரு, 9ஆம் பார்வை உங்களை தான் பார்க்குறாரு. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு டைம். சரிங்களா? குரு பயிற்சிக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம், அதனால் நீங்கள் அதில் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதம் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக இந்த மாதம் நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட். நான் போனதுலேயே உங்களுக்கு இது சொல்லியிருந்தேன். மீன ராசி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு டைம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏன்னா வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு நல்ல இடத்துல சிட் ஃபண்ட் போடணும், சூப்பராக இருக்க டைம். அதே மாதிரி ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபேமிலியோட எங்கன்னா டூர் போயிட்டு வரணும். அதுவும் மீன ராசி நிறைய டூர் போனால் கடல் சார்ந்து நிறைய போகிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு அது அழகாகவும் அமையும். இப்போ அந்தமான் போகிறீங்க, இல்லை இப்போ சென்னைக்குள்ளேயே எங்கன்னா சுற்றணுன்னா கூட மெரினா பீச் போகிறீங்க. இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னால் நாகப்பட்டினத்துலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு இப்போ போட்டே போகுதுன்றாங்க, ஷிப்பு போகுதுன்றாங்க. அந்த மாதிரி போகிறீங்கன்னா இந்த கடல் சார்ந்து போகும்போது ரொம்ப சந்தோஷம் வரும். நீங்கள் கோவில்கள்லாம் போகும்போது கூட பாருங்கள், இந்த கடல் சார்ந்த கோவில்கள் போங்க, உங்களுக்கு அதில் ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் வரும். இதுதான் ஜாதகத்தை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது. சார் இதுக்கெல்லாம் ஜாதகமானால் நம்ம கல்யாணம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்போ மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்றோம். இல்லை, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் ஜாதகம் பார்த்து செய்ய அந்த ஜாதகமே இல்லை அந்த இயற்கையை உங்ககிட்ட தானே பேச ஆரம்பிக்கும். அதுதான் பிரசன்னம்னு சொல்லுவோம். இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறது சொல்கிற விஷயந்தான் பிரசன்னம். சரிங்களா? நீங்கள் அது எவ்வளோ அதிகமாக நீங்கள் அது உள்ளே இன்வால்வ் ஆகுறீங்களோ அவ்வளோ விஷயம் உங்களுக்கு அது சொல்லித்தரும். கடல் சார்ந்த குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டைம். இது ஒன்று. அடுத்து மைண்டு கிளாரிட்டி. ஏன்னா இப்போ மீனத்துக்கு அதிகமாக எது தேவைன்னா மைண்டு கிளாரிட்டி தான் தேவைன்னா, டல்லாக இருப்பாங்க, நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, யார்கிட்டையும் அந்தளவு ஒட்டாமல் கொஞ்சம் தனிமையாக இருப்பாங்க. இதெல்லாம் சனி பயிற்சி, அது உச்சம் ஜென்மத்தில் சனிலாம் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கிற வேலை. பட் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இப்போ நல்லா வருவாங்க, நல்ல ஃபேமிலி சப்போர்ட் வரும். ஃபேமிலியோட நல்லபடியாக நீங்கள் வெளியே போயிட்டு வருவீங்க.
அதுவும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் வந்திருக்கும். இதில் நிறைய பேர் டீச்சிங் ஃபீல்டு, கன்சல்டிங், இந்த வெளிநாடுகள், இந்த கனடாக்கெலாம் நிறைய பசங்க, எனக்கு ஒரு ப்ரொஃபைல் இது, அவங்க ரொம்ப பெரிய கம்பெனி. இந்த கனடாக்கு பசங்களை படிக்க அனுப்புகிற கம்பெனி அவங்க. பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு சார், ஆனால் கொஞ்சம் தடங்களாக இருக்குங்க சார். நாங்கள் அவங்களுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக பிஸ்னஸ் பிளான்லாம் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா நான் 12 வருஷம் கார்ப்பரேட்டில் தான் லீடர்ஷிப் பொசிஷனில் இருந்தேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு கொடுத்தோம். நல்ல ப்ராஃபிட் ஏறுது. இப்போ உங்கள் இதுலேயும் மீனத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து நீங்கள் நினச்சதை விட ப்ராஃபிட் அதிகமாகவே வரும். அதுக்குன்னு ரியலிஸ்டிக்காக ஒரு 1,00,000 ரூபா போட்டு எனக்கு மாதம் 1 கோடி வரணும்னா கஷ்டம். அப்படி இல்லை, ரியலிஸ்டிக்காக நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து தாராளமாக தந்துட்டுருக்கு. ஸோ மீனத்துக்கு வந்து இந்த விஷயத்துலலாம் ரொம்ப நல்லா டைம் நல்லாயிருக்கு. எதில் அவங்க ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, ஹெல்த் ரொம்ப முக்கியம். எதிரிகள்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தேவையில்லாமல் யார்கிட்டையும் உரண்டை இழுக்கக்கூடாது. இழுத்திங்கன்னா பிரச்சனை நம்மளுக்கு தான். ஏன்னா நம்ம நேரம் அப்படி இருக்குது. சரிங்களா? இது இன்னொன்று, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை மீனத்தில் இப்போ சனி பேச்சு இருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த சுக்கரன் ஆக்டிவேஷன்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. நிறைய அந்த வகுப்புகள் அவ்வளோ சொல்லுவோம். யூடியூப்பில் ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷம் வீடியோவில் எவ்வளோ சொல்கிறது. பெட்ரூமில் அந்த ஸ்க்ரீனோ பெட்ஷீட்டோ எவ்வளோ லைட் கலராக இருக்கோ அவ்வளோ உங்கள் மைண்டு லைட்டாக ஆகும். ஒரு நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் பாருங்கள், எல்லாம் ஒயிட் கலரில் இருக்கும். அதனால தான் நம்ம ஹோட்டலில் படுத்தோன்னா வீட்டில் தூங்குறதை விட நல்லா தூங்கும். ஹோட்டலில் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அங்கே இருக்க கலர்ஸ், அந்த லைட்டிங்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம வீட்டில் வச்சோன்னா தினமுமே ஃப்ரெஷ்ஷாக படுத்து ஃப்ரெஷ்ஷாக எழுந்தோம். அவ்வளோதான். இதெல்லாம் தான் சுக்கரன் ஆக்டிவேஷன். சுக்கரன் ஆக்டிவேஷன் நிறைய பேர் சுக்கர பகவானே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறோம்னு வச்சுக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டியை சுக்கரன் நோக்கி பண்ணும்போது லைஃப் நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வரும். இன்னும் நீங்கள் பண்ணோன்னு இப்போ சித்திரை திருவிழாலாம் நடந்துகிட்ருக்கு. கள்ளழகர் ஆற்றில் இறங்கி அருள் புரிகிற டைம்லாம் இருக்குது. தாராளமாக அவரை வழிபடலாம். நம்மளுடைய வைகாசி விசாகம் முருகனுடைய ஃபெஸ்டிவல் இருக்குது, இதெல்லாம் வழிபடலாம். டிஃபால்ட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வர் வழிபட நல்லா முன்னேறுவீங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு வியாழக்கிழமை குரு ஹோரையில் பானகம் கொடுத்துட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பான மாதம் அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக எனக்கு எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், எப்போ ஆகும், முதல் திருமணம், மறுமணம், லவ் யாருக்கு செட் ஆகும், மகப்பேருக்கு யாருக்கு செட் ஆகும், யாரெல்லாம் சீக்கிரம் இந்த மாதமே பண்ணுறதில் அதை நோக்கி சில நகர்வுகள் நடத்துறது, யார் நடத்தணும், யார் கையில் காசு தங்கும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளிநாடு போகிறதுக்கு யாருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா பிக்கப் ஆகும், அதில் யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும், வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ண முடியும், உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் சார், மேட்சிங் ஜாதகம் மேட்ச் பண்ணணும், இல்லை முகூர்த்தம் குறிக்கணும், இல்லை நான் வீடு ஒன்று வாங்குகிறேன், எனக்கு இது வந்து வாஸ்து பார்க்கணும், எனக்கு வீட்டு நம்பர் நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். செல்ஃபோனுக்குலாம் நம்ம நியூமராலஜி பார்த்து தரோம். அப்படி வேலை செய்யும். ஏன்னா செல்ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்னொரு கை மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு கண்டிப்பாக நியூமராலஜி பார்த்து கரெக்டான நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வளரும். பர்சனல் வாழ்க்கையும் அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. நம்ம சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன், ஒரு பொதுவான பலாபலன்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இது ராசியாக அமையலாம், ஒரு சில பேருக்கு லக்னமாக அமையலாம். ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. 2 கோடி பேருக்கும் நான் வந்து பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்குன்றது இந்த ஜாதகம் பார்த்தா தான் இன்னும் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நிறைய பேர் கமெண்ட்டில் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது உண்மை சார்ன்னுவாங்க, சில பேர் இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்யின்னுவாங்க. அது எப்படியே ஒரே விஷயம் சில பேருக்கு உண்மையாக இருக்கும், சில பேருக்கு பொய்யாக இருக்கும். ஏன்னா ஜாதகம் மாறும். நம்ம சொல்கிறது எல்லாம் பொது பலன். தனித்தனியாக 2 கோடி பேருக்கு எப்படி பிரித்து சொல்கிறது? அப்போ அந்தந்த ஜாதகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வேணுன்றவங்க அதுவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன்,
தானியங்கள் வச்சு கலர்ஸ் வச்சுலாம் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். ஒரு வாழ்க்கையில் இருக்கேன், என்னால் பெருசாக ஹோமம் பண்ண முடியாது, என்னால் பெருசாக கோயில் கொள்ளணும் ஓடிட்டு இருக்க முடியாது, ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமே நேரம் சரியாக இருக்குன்னா வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க தானியங்களை வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் உங்களுக்கான தானியங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக முன்னேறலாம். சரிங்களா? பொதுவாக இந்த உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் சொல்கிறேன். ஏன்னா 3 தெய்வங்கள் சொல்வேன் வகுப்பில். என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வம் முக்கியம், அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும், அம்மன் பிடிக்கும். 3வது வந்து உங்கள் ராசி லக்ன நட்சத்திரத்துக்கான தெய்வம், கொடுக்கப்பட்ட தெய்வம். நீங்கள் ஆசைப்பட்ட தெய்வம் இல்லை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தெய்வம். அந்த தெய்வத்தை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேறலாம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் போதாங்க, லைஃப் செட்டில்டுங்க. அந்த ஒரு தெய்வத்தையும் ஒரு மந்திரத்தையும் யார் ஒழுங்காக பண்ணலையோ அவங்க தான் அடுத்து எனக்கு பிள்ளையார் சைடில் ஆஞ்சநேயர்கிட்ட போகிறேன், ஆஞ்சநேயர் சைடில் சிவன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போய்ட்டுருக்கோம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது எடுத்தால் தான் கரெக்டாக உட்காந்து அந்த டீட்டெயிலில் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் முக்கியமான தமிழர்கள் பண்டிகைகள், முக்கியமான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து வைகாசி விசாகம் வருது, கல்லழகல் எழுந்தள்ளுற ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கோவில்கள் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில்களில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்க அந்த கல்லழகரையும் நம்ம முருகர் வள்ளி தெய்வானையும் வழிபட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். வாழ்க வளத்துடன்.